அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இங்கே ஆசிரியர் நேற்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நடந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக அலசுகின்றார். இங்கே பார்ப்போம், பாருங்கள். ஆசிரியர் தலையங்கம். படுகொலிக்குள் பாதுகாப்பு. படுகொலிக்குள் பாதுகாப்பு. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நபர் ஒருவர் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் வழக்கு விசாரணைகளுக்காக அழைத்து வரப்பட்ட நிலையிலேயே நீதிமன்றத்துக்குள் வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக சட்டமும் ஒழுங்கும் மிகவும் மோசமான வகையில் சீர்குலைந்துள்ளன என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டாகவே இந்த துப்பாக்கிச் சூடு அமைந்துள்ளது. உலகில் எந்தவொரு நாடும் இதில் விதி விலக்கில்லை. ஆனால் நீதிமன்றத்துக்குள் வைத்தும் நீதிமன்ற வளாகங்களுக்கு அருகில் வைத்தும் இடம்பெறும் படுகொலைகள் பாரதூரமான பிரச்சினை. இதில் எந்த மழுப்பல்களுக்கும் சமாளிப்புகளுக்கும் கிஞ்சித்தும் இடமில்லை. அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு விடயத்தில் தனது தோல்வியை ஏற்க வேண்டிய விடயமாகவும் இது அமைந்திருக்கின்றது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்தில் வைத்தும் வழக்கொன்றுக்காக வருகை தந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 உயிரிழந்திருந்தனர். இந்த விடயம் தேசிய அளவில் பல்வேறு பாதுகாப்பு கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில்தான் தற்போது கொழும்பிலும் அதே போன்றதொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மன்னார் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னரும் கூட நீதிமன்றங்களின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் எந்தவொரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்ற பதிலையும் புதுக்கடை நீதிமன்றில் நேற்று இடம்பெற்ற படுகொலை வழங்கியிருக்கின்றது. நீதிமன்றங்களுக்குள் வைத்து நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களும் நீண்ட குற்ற பின்னணி உடைய விடயங்கள். ஆதலால் அந்த விடயங்கள் தொடர்பான புலன் விசாரணைகளை மிக இலகுவில் மேற்கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் 24 மணி நேர கண்காணிப்பை செலுத்தியிருக்க வேண்டிய விடயங்களாகவும் அவை அமைந்துள்ளன. எனவே இந்த விடயத்தில் எங்கு தொடர்ச்சியாக தவறு இடம்பெறுகின்றது என்ற பரிசீலனையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் அரசு என்ற ரீதியிலும் திணைக்களங்கள் என்ற ரீதியிலும் சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவும் முன்வர வேண்டும். எந்த ஒரு நாட்டில் நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் அவற்றின் கண்ணியத்தை இழக்கின்றனவோ அந்த நாடு அழிவின் திசை நோக்கியே பயணிக்கும். எனவே ஒரு நாட்டின் இருப்பை உறுதிப்படுத்த வேண்டுமாயின், சர்வதேச நன்மதிப்பை பெற வேண்டுமாயின் நாடாளுமன்றத்தினதும் நீதிமன்றத்தினதும் பாதுகாப்பு முதலில் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும். நன்றி. உதயன்.